ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நிலா இருந்துட்டு சோழனை கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. சோழன் இருந்துட்டு எங்கெங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், ஆமா நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் இருந்துட்டு என்னங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே போனால் தேவையில்லாமல் பிரச்சனை தாங்க வரும். வர பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். அங்கிள் கிட்ட பேசி பார்த்ததுல அந்த வீட்டில் தான் டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு அந்த டாக்குமெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம இப்படியே அங்கேயும் இங்கேயும்னு தங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம சுதந்திரமாக தங்கிட்டு இருக்கணும். அதனால் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் நான் பின்னாடியும் போட்டு சீல் வச்சுட்டாங்களே, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா யோசிங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. பேசாமல் நடுவில் ஓட்டை போட்டு தாங்க உள்ளே இறங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நல்லதுக்கு தானே. முதல்ல எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும், மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்களே முதல்ல உள்ளே இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் உள்ளே இறங்கி எடுக்கிறேன். என்னங்க நீங்களே இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க, நமக்கு நம்ம வீடு ரொம்ப முக்கியங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழனே இங்கேயே இருங்க, யாராவது வந்தால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் நம்ம சேஃப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடுறாங்க. அவங்க நினச்ச மாதிரி டாக்குமெண்ட் உள்ளே தான் இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.